செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இதை பற்றி ஒரு வியூவர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காரு. இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை இது வந்து நல்ல ஸ்கீம் தானே அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்றது யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகோ ஓகோன்னு சொல்லி ஒரு பெரிய லெவலில் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த திட்டம் வந்து ரொம்ப அருமையான திட்டம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொல்லி ஏற்றி வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த திட்டத்தில் வந்து கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வேறு எதுலேயும் கிடையாது. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து 8.2%. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து பேங்க்கில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பெரிய பேங்க்கில் எதுவுமே கிடைக்காது. இப்போ எஸ்பிஐ பேங்க்கில் எடுத்துட்டிங்க அப்படின்னா லெஸ் தென் 7% தான் கிடைக்கும். இந்த ஒரே ஒரு ரீசனுக்கு தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை வந்து ஒரு ஹைப் பண்ணி பெரிய லெவலில் வச்சுருக்காங்க. செகண்ட் என்ன ரீசன் அப்படின்னா, இதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அப்போ ஒரு இதனுடைய லாக்இன் பீரியட் ரொம்ப அதிகமான லாக்இன் பீரியட், 21 இயர்ஸ் லாக்இன் பீரியட். அப்போ இதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து ஆஃப்டர் 21 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. இந்த ரெண்டு விஷயத்தினால தான் இந்த ஸ்கீமை வந்து ஆகோ ஓகோன்னு சொல்லி ஒரு பெரிய லெவலில் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், செல்வ மகள் சேமிப்பு திட்டம் யார் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது? ஏழை மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ ஏழை மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய இன்கம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்துட போகுது? இன்கம் டேக்ஸ் ரூல் பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ அங்கேயே வந்து அங்கே போயிடுச்சு அந்த டேக்ஸ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ஏழை மக்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அவங்களுடைய இன்கம் வந்து அது கீழே தான் இருக்க போகுது, மேக்ஸிமம் அந்த லெவலில் தான் இருக்க போகுது.